ஒவ்வொரு குழந்தையும் அந்த வீட்டில் வடக்கில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 15 வயசுக்கு பிறகு எந்த தொழிலில் இறங்கலாம் தான் போக முடியும், எந்த படிப்புக்கு போகணும்னு இருக்காது. இது பூராவுமே வந்து நம்ம தெற்கு பகுதி தான். நீங்கள் உங்கள் வீட்லையும் சொல்லியிருப்பாங்க, என் வீட்லையும் சொன்னாங்க. நல்லா படி, நல்லா படித்தா தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது இப்படியே சொல்லி தான் நம்மளை வளர்த்துறோம். இன்றைக்கி ஊரில் நாம் அப்படி தான் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பசங்க அப்படி தான் வளர்த்துறோம். என்னைக்கா ஒரு நாள் ஒரு தொழில் எதிராக வேலை கொடுக்குற மாதிரி நீ வரணும்னு என்னைக்கா நம்ம பசங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால தான் அவன் வெள்ளைக்காரன்னு என்ன சொன்னாங்க, பிரிட்டிஷ்காரர்கள் சரி, முகலாயர்கள் சரி, தெற்கு பகுதியில் இருக்கிறவங்கள நல்ல ஊழியர்கள், நல்ல வேலை பார்க்குறவங்க, அவனுக்கு என்றைக்குமே முதலாளி ஆக மாட்டாங்கிறது அவங்க உறுதியாக இருக்கும். நம்ம அப்படித்தான் இருந்தோம். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் துறையில் போய் நின்னாக்கா என்கிட்ட வர பேஷண்ட் போல செத்து போவோம். அது இன்றைக்கி இருக்கிற அதிகாரியுடைய மாமியாரும் செத்து போனேன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா அதிகாரிகளுக்கு அம்மா அப்பா செத்தா கவலைப்பட மாட்டோம். மாமனார் மாமியார் மச்சார் வீட்டில் கொண்டாட்டி ஒரு கழட்டிட்டு உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி சம்பந்தமான ஒரு தேர்வு நடக்கும். 90% மாணவர்கள் தோல்வி. 90% தோல்வி. அதே மாணவர்கள் தான் நீட் எழுதுறாங்க. அத்தனை பேர் பாஸ். ஹிந்தி பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியாத ஒரு கூட்டம் நீட் தேர்வு பாஸ் பண்ணும். அதே நீட் தேர்வு தமிழ்நாட்டு மாணவர்கள் ஃபெயில் ஆகும். நீட் தேர்வு வந்து தப்பே இல்லை. அதை வந்து நம்ம பசங்க ஊதிடுவோம். நடத்துறதுல அயோக்கியத்தனம் நடக்குது. அதை தடுக்கப்பாரு, நீ நடத்து. வடநாட்டு இதில் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஜன்னல் மேலே ஏறி இருந்து ஆன்சர் பேப்பரை உள்ளே போட்டுருக்கு. அதான் வீடியோ வந்து இங்கே தான் நீங்கள் வந்து ஊரில் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க. இந்த எக்ஸாம் வரும்போது நான் பார்க்குறேங்க, நின்றுட்டு பார்க்குறேன். பெண்களை வந்து ஏறத்தாழ உடம்பு நிர்வாணமாக்குது. அவ்வளோ கேவலமாக எக்ஸாம் நடக்குது. இதை நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த இவ்வளோ ஸ்ட்ரிக்ட். வடநாட்டில் எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். நீட் தேர்வு மோசடி சில நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை வந்து உருவாக்கி இருந்தது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 14 நபர்கள் வந்து பாட்னாவில் அரெஸ்ட் செய்திருக்காங்க. 32 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டதா ஒரு தகவலும் வருது. இதற்கு பின்னாடி இருக்க மாஃபியா கேங் யார் சார்? உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல தகவல்? அந்த நீட் தேர்வு ஆரம்பிச்சதே வடநாட்டுக்காரர்கள் தான் ஆரம்பிச்சாங்க. அந்த வடநாட்டு அதிகாரிகள் தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வடநாடு வந்து இந்த படிப்பு விஷயத்தில் அவங்க அக்கறை காட்டினதே கிடையாது. இந்த படிப்புன்னு எடுத்திங்கன்னாவே விந்தியமலைக்கு கீழே தான் படிப்பு. இந்த இடஒதுக்கீடு, ஜாதி அடிப்படையில் கொடுக்கறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விந்தியமலைக்கு கீழே தான் இருக்கும். விந்தியமலைக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூட படிப்பை முடித்ததுக்கு பிறகு மேல் படிப்புங்கிறத பற்றி அவங்க வடக்கத்தியர்கள் கவலைப்பட்டுக்கிட்டதே கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முறையே அப்படித்தான். ஏன்னா வியாபாரம் தான் அவங்களுக்கு பிஸ்னஸ். ஒவ்வொரு குழந்தையும் அந்த வீட்டில் வடக்கில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 15 வயசுக்கு பிறகு எந்த தொழிலில் இறங்கலாம் தான் போக முடியும், எந்த படிப்புக்கு போகணும்னு இருக்காது. இது பூராவுமே வந்து நம்ம தெற்கு பகுதி தான். நீங்கள் உங்கள் வீட்லையும் சொல்லியிருப்பாங்க, என் வீட்லையும் சொன்னாங்க. நல்லா படி, நல்லா படித்தா தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது இப்படியே சொல்லி தான் நம்மளை வளர்த்துறோம். இன்றைக்கி ஊரில் நாம் அப்படி தான் வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பசங்க அப்படி தான் வளர்த்துறோம். என்னைக்கா ஒரு நாள் ஒரு தொழில் எதிராக வேலை கொடுக்குற மாதிரி நீ வரணும்னு என்னைக்கா நம்ம பசங்கிட்ட சொல்லியிருக்கோம். இப்போவும் சொல்ல மாட்டாங்க. இந்த நிமிஷம்னு நம்ம சொல்லுது. நல்லா படி, வேலை கிடைக்கும். உணவு ஒருத்த ஆரம்பிக்கும், அங்கே போய் வேலைக்கு இருப்பேன். அதனால தான் அவன் வெள்ளைக்காரன்னு என்ன சொன்னாங்கன்னா, பிரிட்டிஷ்காரர்கள் சரி, முகலாயர்களும் சரி, தெற்கு பகுதியில் இருக்கிறவங்கள நல்ல ஊழியர்கள், நல்ல வேலை பார்க்குறவனுங்க, அவனுக்கு என்றைக்குமே முதலாளி ஆக மாட்டாங்கிறது அவங்க உறுதியாக இருந்தாங்க. நம்ம அப்படித்தான் இருந்தோம். எதுக்கு நாடாண்டையானோ உலகாண்டையானோ இதெல்லாம் இருந்து அப்படி இருந்தோம். இதில் வந்து இவ்வளவு நாள் அசட்டியாக இருந்த வட மாநிலங்கள் மருத்துவத்துறை இன்றைக்கு உலக அளவில் தென்னாடு, இன்னும் குறிப்பாக தமிழ்நாடு உலக அளவில் வந்துருச்சு. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா வாரத்தில் ஒரு 4 ஃப்ளைட்டோ 5 ஃப்ளைட்டோ மருத்துவத்துக்காக வந்து இறங்கும். வெளிநாடுகளில் இருக்கும் 300 பேஷண்ட்டு, சில குறிப்பிட்ட டாக்டர்களுக்கு வர்றாங்க. இன்றைக்கி மருத்துவத்துறை வந்து பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் உடம்பு சரியில்லைன்னா தைரியமாக டாக்டருங்கிட்ட போகலாம். நீங்கள் உடம்பு சரியில்லைன்னாக்கா முடிஞ்சவர்களும் காப்பாற்றிக்க பார்ப்போம். டாக்டர்கிட்ட போய் அந்த ஆளுகிட்ட ஒரு தலைவலின்னா கூட நமக்கு வந்து 10,000 ரூபா செலவாகுது. நான் டாக்டர் தான். நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? என் காலத்தில் அப்படி இல்லைங்க. என் காலத்தில் அப்படி இல்லை. உள்ள நுழையும் போது 10,000ங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு டாக்டர்ஸ்கிட்ட வரதை விட மருந்து கடையில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட்டுக்கிட்டே மருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இவங்ககிட்ட போனால் இவ்வளோ செலவாகுது. அந்த அளவுக்கு. அதை விட
இன்னைக்கு உலகத்துடைய மிக முக்கியமான மிகப்பெரிய பிரச்சனை எது தெரியுங்களா உங்களுக்கு? நம்பர் 1 பிரச்சனை குழந்தை ம். ஸ்டெரைட், அதாவது குழந்தை இல்லாத. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த ரோட்லேயே பார்த்துருப்பீங்க, பீடா கடை மாதிரி இருக்கு. 2 கடைக்கு ஒரு இது ஃபெர்டிலிட்டி சென்டர்னு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் ஒவ்வொரு குழந்தையின்மை இல்லாத தாய்கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கும். இவ்வளோ பெரிய வருமானம் உள்ள ஒரு தொழில்துறையை நாம் கவனிக்காமே இருந்திருக்கோங்கிறது வடக்கத்திக்காரங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. பூராமல் அந்த பணம் மூலம் தென்னாட்டுக்கே போகுது. இதை எப்படிரா ஒழிக்கிறதுன்னு பார்த்தாங்க. நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் போடுறாங்க. அந்த நீட் எக்ஸாமை பற்றி நாங்கள் என்ன மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் சட்டையே பண்ணல. ஏன்னா அது ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு நத்திங் அந்த எக்ஸாம். ஆனால் அதனுடைய ரிசல்ட்ஸை நான் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது எக்ஸாம் கஷ்டமே இல்லை. தேர்வை நம்ம பசங்க பூன்னு ஊதிடுவாங்க. பள்ளிக்கூடத்து +2 தேர்வை விட அது சாதாரண படிப்பு. நம்ம பசங்க சாதாரணமாக ஊதிடுவாங்க. மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீட் தேர்வு கடினமா இருக்கு, சிலபஸ்ல இல்லாததெல்லாம் வருதுன்றாங்களே. எதை வேணாலும் கேட்டா என்னாங்க? அவன் சிலபஸ் இல்லாத ஏன் கேட்குறான்? திருத்த போறது நானு. நீ என்ன எழுதுனாலும் என்ன எனக்கு காசு கொடுத்துட்ட, முடிஞ்சு போச்சு. நீ என்ன ஆன்சர் ஒன்றா எழுது. நான் எக்ஸாமினராக இருந்திருக்கேன். நான் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோலர் எக்ஸாமினர்லாம் இருந்தேன். சில மாணவர்கள் கடவுளே காப்பாற்றுன்னு 4 பக்கத்தில் எழுதியிருப்போம். பக்கம் பூரா அதே தான், ஆன்சரே அதுதான். அந்த பசங்க பாஸ் ஆகிருக்கேன். ஏன்னா அந்த நம்பரை நான் குறித்து வச்சுக்கிட்டு பார்த்தேன் அந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு. பாஸ் ஆகிருக்கேன். ஆக இவன் எக்ஸாம் ஹாலில் எழுதுறது ஒரு பேப்பர், திருத்தப்படுகிறது வேற பேப்பர். அப்ப வினாத்தாள் லீக் ஆச்சுன்னு சொல்றாங்களே, அப்ப அந்த கான்செப்ட் இல்லையா? லீக் ஆக வேண்டியதே இல்லைங்க. நீங்க என்ன வேணாலும் கேட்டுங்க. மருத்துவக் கல்லூரி எக்ஸாமில் சந்திரமண்டலத்துக்கு போகிற ராக்கெட்டுக்கு உபயோகப்படுத்தும் பெட்ரோல், என்ன வகையான பெட்ரோல் உபயோகப்படுது, அதனுடைய குணங்கள் என்னன்னு கேளுங்க. இதுக்கு மருத்துவக் கல்விக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். அந்த கேள்விக்கு பதில் எழுதி பாஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆன்சர் ஷீட் அங்கே போகிறதில்ல, அங்கே வேற ஒரு ஷீட் போகுது. இது இதை ஆரம்பித்த உடனே என்னென்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நீட் தேர்வில் ரேங்க் வச்சாங்க. இந்த ரேங்க் இருக்கவங்க தான் இந்த கோர்ஸை படிக்க முடியும், இந்த ரேங்க் இருக்கவங்க தான் இந்த கோர்ஸை படிக்க முடியும். கோர்ஸுக்கு ரேங்கை வச்சுட்டாங்க. எனக்கு அதில் விருப்பம் இருக்குதா இல்லையாங்கிற கேள்வியே இல்லை. மருத்துவக் கல்லூரியையும் பொறியியல் கல்லூரியும் நீங்கள் பிகாம் பிஎஸ்சி மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது. எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா நான் மோசமான வைத்தியராக மாறிடுவேன். இப்போ எனக்கு கண் வைத்தியராக போகணுன்னு ஆசைன்னு வச்சுருக்கு. ஏன்னா இதய படிப்பில் எனக்கு கிடைச்ச ரேங்க்கு அதுதான் கிடைச்சதுன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் துறையில் போய் நின்னாக்கா என்கிட்ட வர்ற பேஷண்ட் போல செத்து போவோம். அது இன்றைக்கி இருக்கிற அதிகாரியுடைய மாமியாரும் செத்து போனேன்னா என்ன பண்ணுவேன்? ஏன்னா அதிகாரிகளுக்கு அம்மா அப்பா செத்தா கவலைப்பட மாட்டான். மாமியார் மச்சன்ச்சா வீட்டில் பொண்டாட்டி ஒரு கழட்டிக்கிட்டு அடிச்சுட்டு. ஏன்னா அதிகாரி ஆனவனு பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்துருவோம், கல்யாணம் முடிக்கும். அப்புறம் அந்த வீட்டில் தான் இருப்பான், பெத்த வீட்டுக்கே வரமாட்டான். அதுதான் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிற வரையிலும் அவங்க ஒரு ஏழை டீச்சரு ஏதோ ஒரு இது கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. ஐஏஎஸ் படித்த உடனே ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் வாத்தியாராக தான் இருக்கும். அதனால் அவங்கள பொறுத்தவரையிலும் நாடே நாசமாக போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. மாமியாருக்கோ மச்சன் சாளுக்கு ஏதாச்சுன்னா ரூலே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, பென்சிலின் எங்கள் காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் அது கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு அற்புதமான சஞ்சீவி மாதிரியான ஒரு மருந்து. மதுரையில் ஒரு நோயாளி, அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய உறவு தம்பியோ இருந்தோம். பென்சில் இல்லை, அலர்ஜிக் ஷாக்கு. அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அது. அதாவது அந்த ஊசி குணப்பட்ட உடனே அனாஃபிலாக்டிக் ஷாக்கும். அதாவது அந்த முனையில் அந்த பென்சில் விட்டு இருந்தது, அந்த ஆளுக்கு அலர்ஜின்னு வச்சுங்க. அந்த முனையில் இருக்கிற அந்த துளி உள்ளே போச்சுன்னா டக்குன்னு வாங்க முடிஞ்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அது அனாஃபிலாக்டிக் ஷாக். டெஸ்ட் டோஸ் போட்டு கொடுன்றோம். டெஸ்ட் டோஸ் போடுறதுலேயே செத்து போடுவோம். அந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது. அதனால் எங்களுக்கும் சில பயமெல்லாம் இருந்து, அந்த நேரத்தில் மதுரையில் அந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய தம்பி கொடுத்த உடனே இறந்து போட்டார்.
அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு உத்தரவு போட்டார், தமிழ்நாட்டில் எங்கேயுமே பென்ஷன் உபயோகப்படுத்தக்கூடாது. ம். உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உன் தம்பி செத்தது வந்து உலகத்துக்கே இதுன்னா 1000 பேர் வந்து 1000 பேர்த்தையும் காப்பாற்றிட்டு அப்புறம் நீங்கள் கும்பிடுற கடவுளுக்கெல்லாம் என்னங்க வேணும்? டாக்டருங்கிறவங்க வந்து இருக்கிறத குறைக்க பார்ப்போம், சாவை தடுக்க பார்ப்போம். தடுக்க பார்ப்பான்னாக்கா தள்ளி போட தான் பண்ண முடியும் எங்களால். ஒரு டாக்டர்கிட்ட நான் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்கா ஒரு மருத்துவக் கல்லூரி நான் நடத்துகிறேன், நான் சாக மாட்டேன். ம். அத்தனை டாக்டரும் பக்கத்தில் தான், அதுக்கப்புறம் செத்து தான் போகிறேன். டாக்டர்கள் வந்து மரணத்தை தள்ளித்தான் போட முடியும், நிறுத்த முடியாது. இந்த உத்தரவை போட்டிருக்க வேண்டியது யாருன்னா மருத்துவர்கள்ட்ட கேட்டு இது மாதிரி நடந்திருக்குதே, ஏன்ப்பா அப்படி ஆச்சு அப்படின்லாம் கேட்டு ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் அந்த அந்த மருந்துடைய தன்மைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தடுக்கலாமா கூடாதாங்கிறது மருத்துவ நிபுணர்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை கணக்கு வழக்கு பார்க்குற ஒரு சூப்பர் கிளார்க்காக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உத்தரவு போட்டு இன்னைக்கு உள்ள அந்த பென்ஷன் மருந்து உபயோகப்படுத்துறது அந்த மாதிரி ஆச்சு. இதெல்லாம் என்னன்னா அதிகாரிகள் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு இந்த நீட்டு ஒரு இது நாங்கள் அப்பவே சொன்னோம். இன்னொரு உதாரணம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி சம்பந்தமான ஒரு தேர்வு நடக்குது, 90% மாணவர்கள் தோல்வி, 90% தோல்வி. அதே மாணவர்கள் தான் நீட் எழுதுறாங்க, அத்தனை பேர் பாஸ். ஹிந்தி பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியாத ஒரு கூட்டம் நீட் தேர்வு பாஸ் பண்ணுது. அதே நீட் தேர்வு தமிழ்நாட்டு மாணவர்கள் ஃபெயில் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, அதிகாரிகளே பேப்பர் திருத்துறவங்களே வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாட்னாவில் வந்து வினாத்தாள் லீக் செய்ததுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ எல்லாம் அதிகாரி இல்லாமல் எப்படி லீக் ஆகும்? ஓகே, இந்த முறைகேடும் அதிகாரி மூலியமா தான் ஆகுதுன்னா என்னுடைய சம்மதம் இல்லாமல் லீக் ஆக முடியாதுங்க. ஓகே, திருத்தத்துலையும் ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, வினாத்தாளும் ஒரு பக்கம் லீக் பண்ணுறாங்க, அப்படிதான் எடுத்துக்கணும். நான் அதை தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் சொன்னதே வந்து அவங்க என்ன கேட்க போகிறதில்ல, அது அவங்களுக்கு அவங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஆலோசனை கூறுறவங்க இருக்காங்க. நம்ம ஊதர சங்க ஊதி வைப்போம், நானும் கத்திக்கிட்டு போகிறேன். அதில் நான் சொன்னது என்னன்னா, நீட் தேர்வு வந்து தப்பே இல்லை, அதை வந்து நம்ம பசங்க ஊதிடுவோம், நடத்துறதுல அயோக்கியத்தனம் நடக்குது, அதை தடுக்க பாரு, நீ நடத்து. தமிழக அரசு நடத்து அந்த தேர்வை. நீட் தேர்வு இல்லாத மாணவர்களுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பி, that degree will be recognized. எந்த அடிப்படையில் சொன்னேன்னா, எஃப்ஆர்சிஎஸ் எம்ஆர்சிபி லண்டனில் போய் எழுதி பாஸ் பண்ணுறதுங்கிறது எங்கள் காலத்தில் பெரிய விஷயம். அதை வாங்கிட்டாக்கா உண்மையிலே நல்ல டாக்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த இங்கிலாந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இந்த எம்ஆர்சிபி எஃப்ஆர்சிஎஸ் எழுதுறதுக்காக லண்டனுக்கு வந்துட்டு இங்கிலாந்துக்கு வந்துட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. அதனுடைய அவுட்கம் என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் இந்த வடநாட்டு மாணவர்கள் நிறைய பேர் அவங்க போய் தங்கிட்டு எலிசபெத் ராணி ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. எங்க போனாலும் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அங்கே போயிடுச்சு. நான் அங்கே போது சொன்னாங்க, என்கிட்ட ஏதோ அவரை பேசிக்கிட்டு இருந்த அந்த இங்கிலீஷ் அந்த பிரிட்டிஷ் டாக்டர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இங்கிலீஷில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லையான்னாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை ஒருவேளை ஹிந்தியில் பேசுன்னு சொல்லி அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் வந்திருக்கேன் அதனால் கேட்டேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதா? அது வட இந்தியாவில் இருக்கிற அந்த சேட்டு பசங்க தாங்க, அதோட எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ தான் அவர் இந்த டீட்டெயில் சொன்னார். இதனுடைய விளைவு நிறைய பேர் இந்த எஃப்ஆர்சிஎஸ் எம்ஆர்சிபி தேர்வை வச்சுக்கிட்டு லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டான். ஒரு ஏரியாவை ஹல்லுங்கிற ஒரு ஏரியா பூரா நார்த் இந்தியன்ஸ், அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஹிந்தி தான் பேச முடியும் இங்கிலாண்டில். அந்த மாதிரி இதாகி போச்சு. அதுக்கு தான் என்ன பண்ணாங்களா, இந்த மாதிரி இல்லீகல் இமிக்ரேஷன் வருதுங்கிறதுக்காக சட்டவிரோதமான குடியேற்றத்தை தடுக்கிறதுக்கு இந்தியர்களுக்கு சீட்டு கிடையாது தடுத்தான். ரொம்ப கடினமான உத்தரவுகள்லாம் போட்டு நமக்கு சீட்டு இல்லாத மாதிரி பண்ணாங்க. உடனே இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, டிப்ளமா நேஷனல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சது, டிஎன்பி, எஃப்ஆர்சிஎஸ் ஈக்குவல். டிகிரி இல்லைன்னா இது வந்து எஃப்ஆர்சிஎஸ் ஈக்குவல்னு சொல்லி ஒரு புது எக்ஸாம் ஆரம்பித்தாங்க. அதை படிச்சுட்டு நிறைய பேர் டிஎன்பி வாங்கிட்டு எஃப்ஆர்சிஎஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல. அதை தான் நான் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி, நீ ஒரு டிஎன்பியாக இருக்கு, அது நீட் தேர்வுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இது பண்ணி நீட் தேர்வு வேணான்னு சொல்ற தமிழ்நாடு அரசு இதை பண்ணலாம்ல, என்ன தயக்கம் உங்களுக்கு? நாம சொல்லி அதாவது நம்ம சொல்றோங்க, இதுல நான் வந்து எப்பதான் பொதுவுல சொல்றேன், இதுல நீங்க நேரடியா கோரிக்கை வச்சிருக்கீங்க. நடைமுறை சிக்கல் கோரிக்கை நான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, என்னுடைய ஆலோசனை நான் சொல்றேன். நான் வந்து எப்படின்னா சங்கூதர ஆளு, இல்லாட்டி கோழி மாதிரி போக வேண்டிய நேரத்தில் நான் கூவிட்டேன், பொழுது எப்போ விடுது அப்போ விட்டுக்கிட்டேன், அவ்வளோதான் நம்ம சொல்லணும்.
கேட்கணும்னு அவங்களுக்கு பெரிய ஆலோசகர்கள் அவங்க கூடவே இருக்கிறாங்க. அவங்க சொல்றத கேட்டுட்டு தான் போகணும். நீட் தேர்வை வந்து ரொம்ப சுலபமா இது பண்ண முடியும். ஒரு கமிட்டி போட்டு பேச வேண்டியதானே. அதுவும் போட்டிருக்காங்க. இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்லிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு நடக்கிற ஊழல்களை கலைஞ்சா நீட் தேர்வு நமக்கு ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் நம்ம சொல்றோம். இதுல என்னென்ன பாதிப்பு வருதுன்னா, என்னுடைய குடும்பத்துல எனக்கு ஏற்பட்ட அனுபவம். ஒரு பேரன், ஒரு பேத்தி. 2 பேரும் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க. எம்பிபிஎஸ் இது பண்ணும்போது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஜாயின் ஆகும்போது தான் நீட் தேர்வு வந்தது. நீட் தேர்வு வந்தபோது இவன் ஒரு கோர்ஸுக்கு, பேரன் ஒரு கோர்ஸுக்கு ட்ரை பண்ணுறான், பேத்தி ஒரு கோர்ஸுக்கு ட்ரை பண்ணால் 2 பேத்துக்கும் மார்க் இல்லை. இவன் கேட்டது ஒரு கோர்ஸு, அந்த பொண்ணு பேத்தி கேட்டது ஒரு கோர்ஸு. 2 பேத்துக்கு அது இல்லை, இது தான் கொடுப்பேன். பேரன் கொஞ்சம் வசதியான குடும்பம். எங்கள் சம்பந்தி கொஞ்சம் பெரிய ப்ரைவேட் காலேஜுக்கு போகணும். சரி, என்ன கோர்ஸ் வேணும்? இந்த கோர்ஸு இவ்வளோ அமௌண்ட்டு. நான் நீட் தேர்வில் எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் ஒரு அமௌண்ட்டு சொல்லிட்டாங்க. 1 கோடி ரூபான்னு வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபா கொடுத்துட்டாக்கா நீட் தேர்வுலேயும் அவங்களே பாஸ் வாங்கி கொடுத்து உங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்தாங்க. இப்படி நடக்குது. அது அப்படியும் நடக்குதில்ல, இப்படி தான் நடக்குது. இன்னைக்கு நேற்று கூட ஒருத்தர் வந்து கேட்டார், 3 காலேஜ் சொன்னார். எதில் குறைச்சலுங்கிறத பாருங்கள், ஆனால் எதில் டெஃபினட்டாக கிடைக்குங்கிறத பாருங்கள். இது 2ஐயும் பார்த்துட்டு இது பண்ணுங்க. அப்புறம் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும். அந்த காலேஜுக்கு போயிட்டார். நீங்கள் சேர்த்து. பட் நீட் கொண்டு வந்ததுக்கு ரீசனே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சில அரசியல்வாதிகள் வந்து கல்லூரி கட்டுறாங்க, அதில் கொள்ளடிக்கிறாங்க, அதை தடுக்கவே நாங்கள் நீட்டை கொண்டு வந்தோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை காப்பாற்றுறதுக்கு தான் இது பண்ணி, காப்பாற்றுறதுக்கு தான், அதுக்காக தான் பண்ணிக்கிறேன். நீங்கள் நீட்டை வந்து நீங்கள் கவலையே பட வேணாம். உங்ககிட்ட காசு இருந்தால் நீங்கள் பேக்கேஜ் தான். பேக்கேஜ் எந்த அளவுக்கு பேக்கேஜ்னா, நீட் தேர்வில் பாஸையும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற டிகிரியும் நாங்கள் கொடுத்துட்றோம். டிகிரியோட சேர்த்தி தான் காசு. ஓகே, ஃபுல் பேக்கேஜ் மாதிரி. ஒரு பேக்கேஜ் 1 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு டிகிரி எல்லாம் கொடுத்தாங்க. படிக்கவே வேண்டாம். அப்போ எப்படி சார் நல்ல டாக்டர் வருவாங்க? எப்படி வருவான்? எப்படி வருவான் நல்ல டாக்டர்? எப்படி வருவான்? இது நீட் வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஸ்கேம் நடக்குதா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததா? அதுக்கு முன்னாடி நடந்த எங்க காலத்திலும் உண்டு, இல்லைன்னு சொல்லல. இப்படியெல்லாம் நடக்காது. அதாவது சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்லணுன்னாக்கா, பியூசி தான் எங்கள் காலத்தில் மிக முக்கியமான படிப்பு. அதில் தான் வந்து நீங்கள் இன்ஜினியர் ஆகுறீங்களா, டாக்டர் ஆகுறீங்களா, வக்கீல் ஆகுறீங்களாங்கிறது இப்போ இன்ஜினியரிங் பியூசியில் வாங்குகிற மார்க்கில் தான் உங்களுக்கு சீட்டே கிடைக்கும். அந்த பியூசி டைமில் படிப்பில் ஆர்வம், அதாவது படிப்பை நம்பி இருக்கிற குடும்பங்கள் அன்னைக்கு இருந்தது ஒரே யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வேணுங்கிற மார்க். அப்போவும் அந்த ஸ்கேம் இருக்கு. அப்போவே இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து, நான் படிக்கிற காலத்தில் இருந்து. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் வெளியூர்காரங்க, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் படித்த அளவு எடுத்தோம். ஸோ அதனால் தப்பே இல்லாமல் எக்ஸாம் நடத்த முடியாது. ஆனால் தப்புகளையே பேஸ் பண்ணி நடத்துகிற எக்ஸாம் இது நீட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வடநாட்டு இதில் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஜன்னல் மேலே ஏறி நின்று ஆன்சர் பேப்பரை உள்ளே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வீடியோ வந்து இங்கே தான் நீங்கள் வந்து ஊரில் ஏதாவது ஒழு பண்ணுறீங்க. இந்த எக்ஸாம் வரும்போது நான் பார்க்குறேங்க, நின்றுட்டு பார்க்குறேன். பெண்களை வந்து ஏறத்தாழ உடம்பு நிர்வாணமாக்குறீங்க. அவ்வளோ கேவலமாக எக்ஸாம் நடக்குது. இதை நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. வடநாட்டில் எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நடத்துகிற முறையில் தவறுகள் இருக்கிறதுனால தான் நீட்டில் நம்ம பசங்க ஃபெயில் ஆகுறாங்க. அடுத்தது சிறந்த கல்லூரிகள் ரேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த ரேங்க்கில் ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்கிற காலேஜுக்கு வரணும்னா நீட்டில் இவ்வளோ மார்க் வாங்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த கல்லூரிக்கு போக முடியும். நீங்கள் நினச்ச கல்லூரிக்கு போக முடியாது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில். இப்போ நான் வந்து சேலத்தை சேர்ந்தோம். சேலத்தில் நாங்கள் இருந்தப்போ எங்கள் காலத்தில் வந்து புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சேலம் வந்து தவிர்க்கப்பட்ட மாவட்டம். ராஜாஜி பிறந்த ஊருங்கிறதுனால அதை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வர வேண்டிய மருத்துவக் கல்லூரி போனால் தஞ்சாவூருக்கு போச்சு, திருநெல்வேலிக்கு போச்சு, இதுக்கு மதுரைக்கு அப்படி தான் போச்சே ஒழிய சேலத்துக்கு வர வேண்டிய காலேஜ் எல்லாத்தையும் இது பண்ணாங்க. நாங்கள் படிக்கும்போது சேலத்தை சேர்ந்தவர்களும் வெளியூருக்கு தான் போய் படிக்க முடியாது. ஒரே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், அதுவும் முனிசிபாலிட்டி நடந்தது, கவர்மெண்ட்டை நடத்துது.
சார் இப்போ நம்ம அதிகாரிகள் வந்து தவறு செய்தா சொல்றீங்க. இது வந்து ஒரு சில நபர்கள் செய்றாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் எது சொன்னாலுமே பொத்தாம் பொதுவில் எடுத்துக்கூடாது. ம். அதிகாரிகள் அத்தனை பேர் அயோக்கியம் நான் சொல்லுவேன். ம். அதிகாரிகளால் இதெல்லாம் முடியும். இல்ல அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் மாரி ரன் பண்றாங்களான்னு நான் கேட்கிறேன். இதுல வந்து இப்போ எங்களுக்கு ஒரு போஸ்டிங் வர வேண்டி வருது. அதாவது ம். இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு படிக்கிறோம்னாக்கா அரசாங்க டாக்டர்ஸாக இருக்கிறோம்னாக்கா அரசாங்க டாக்டர்களை வந்து போஸ்ட் கிராஜுவேட்டாக சேர்த்துக்கிட்டு ம். வேலையும் வாங்கிக்கிட்டு மாணவர்களாகவும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அதே இடத்துல தான் இருக்கிறோம். ஆசிரியராகவும் இது பண்ணிட்டு அதே இடத்துல தான் இருக்கிறோம். மற்ற ஸ்ட்ரெயிட்டாக வந்து தனியார் மாணவர்களும் அது ஒன்றா தான் இது பண்ண போகிறோம். கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண போகிறோம். அதனால் என்ன பிரச்சனைனா அரசாங்க டாக்டர்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ண சம்பளம் வாங்கிக்கிட்டே போஸ்ட் கிராஜுவேட் பண்ணலான்னு ஒரு ரூல் இருந்தது. ம். பெய்டு போஸ்ட்டுன்னு பேர் இருக்கு. ம். அது யாரோ ஒரு அதிகாரி பிளான் பண்ணி இந்த வருஷத்துல பெய்டு போஸ்ட் கிடையாது. நான் சேர்ந்த வருஷத்துல ம். கரெக்டாக அது வந்தது. நாங்கள் உடனே அப்போ எங்கள் அண்ணன் மந்திரி, ம். அதாவது மந்திரியோட தம்பி நான் ம். போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு சேர்றோம். பெய்டு போஸ்ட் கிடையாதுன்னு வருது. பேராசிரியர் தான் அன்பழகன் தான் மருத்துவக் கல்லூரி ம். மருத்துவக் கல்லூரிக்கு அமைச்சர். நாங்கள் யாரை பார்க்கப்போ எல்லாம் சேர்ந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து அமைச்சர்கள் யாரையா பார்க்கலான்னு எல்லாம் என்ன சொன்னாங்க, உங்கள் அண்ணனையே பார்க்கலான்னு. நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன் வளவளா குழப்படா சார், அதிகாரிகள் சொல்கிறத கேட்குறவர், அவராக முடிவு எடுக்க மாட்டாங்க. ம். பேராசிரியர்கள் தான் நான் குற்றவாளி, அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது வேண்டாம். அவர்கிட்ட போனோம், வெளிப்புற துரத்திட்டாங்க. பிஏ கழுவை தாண்டி எங்களால் போக முடியும். ம். இதுக்கெல்லாம் ஒரே ஆள் தான் முடியும். யாருன்னாங்க அன்பில் தர்மதி. ம். அவர் சுத்தமான ஒரு கிராமத்து ஆசான். எல்லாம் அப்படியே போய் உட்காந்து உடனே அவருக்கு என்ன நல்லா தெரியும். சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறது காந்துன்னு தான் கூப்பிடுவாரு. என்ன காந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. எல்லாமே டாக்டர்ஸா. டாக்டர்ஸா? நான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி என்கிட்ட எல்லாத்துக்கு கூப்பிட்டு வந்தாரு. எங்கள் அண்ணனுக்கு பக்கத்து ரூமு ம். ராஜாராம், இந்த ரூமு, அடுத்த ரூமு அன்பில் ரூம், நான் அந்த ரூம், அவரை தாண்டி இந்த ரூம்குள்ள ம். என்னத்துக்கு டாக்டர்ஸ் என்கிட்ட என் கூப்பிட்டு வந்தது. இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம், நீ ராஜாராம் கிட்ட போக வேண்டியதானே. சொந்த தம்பினாக்கா அவர் யோசிப்பாருங்க, அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகலைன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டேன். சரி இப்போ என்ன பண்ணுனாரு, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் தான் சொல்லணும். யார் ஹெல்த் செக்ரட்டரி இந்த மாதிரி அப்படி கவலையே பட்டுக்கல. பிஏ விட்டு வர சொல்ல அவர் அப்படின்னாரு. ஹெல்த் செக்ரட்டரி வந்தார், பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு. அவர் கேட்குற விதம் பாருங்க. நாங்கள் 30 பேர் உட்காந்துருக்கோம். இவங்கெல்லாம் யார் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு. அவர் அப்படியே பார்த்தாரு. ஒருத்தர் கூட தேடிங்க, இதில் உங்கள் சொந்தக்காரர் யாராக இருக்காங்க? யாருமே இல்லை. ஒருத்தர் கூட தெரியும். சரி, இவங்க எல்லாம் டாக்டர்ஸ், பெய்டு போஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க. இதில் உங்கள் சொந்தக்காரர் யாரும் இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஒருவேளை இதில் யாராவது உங்கள் மச்சானோ உங்கள் தம்பியோ இல்லை உங்கள் உறவுக்காரரோ இருந்தாக்கா இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் பேசாமல் இருக்காரு. அப்படி ஒரு வேளை உங்கள் சொந்தக்காரர் இருந்தால் ஒரு ரூல் போட்டிருப்பீங்கல்ல, பெய்டு போஸ்ட்டுக்கு கொடுக்கணுன்னு ஒரு ரூல் போட்டிருப்பீங்கல்ல, அந்த ரூலை போட்டு இவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்தாங்க. 2வது நாள் போஸ்டிங். ஏன் நிறுத்தின? ஒரு மந்திரி மிரட்டணுன்னு எப்படி கொடுத்த? அதிகாரி நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க. அதாங்க இந்திய ஜனநாயகத்தில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. நான் அதிகாரியாக இருந்தவன். என்னுடைய கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா, நான் மருத்துவத்துறையை சார்ந்தவன். டெக்னிக்கல் மேன், அட்வைசர். அதிகாரி வந்து எனக்கு வந்து கணக்கு தான் பார்க்கணும். நான் செலவு பண்ணுற கணக்கு சரியாக இருக்குதுங்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனால் அவங்க வந்து அதுக்கு மேலே என்னன்னாக்கா என்ன செய்யணுங்கிறதே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நான் முரண்பட்டுக்கிட்டு இருந்து நீ போய் பாருங்க. நான் எய்ட்ஸில் இருக்கும்போது எனக்கு அதிகாரிகள் நேரடியாக அதிகாரிகள் கீழே வருவது. பேஷண்ட் கிட்ட வர மாட்டாங்க. அதே சமயத்தில் ஃபாரின் ட்ரிப்புன்னு எனக்கு கீழே போயிடுவேன். நான் பத்திரிகை ஒரு பேட்டியில் சொல்லிவிட்டேன். அதிகாரிகள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, வென் இஸ் மை நெக்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப்புங்கிறத அவங்க இருக்கிறாங்க, வேலை செய்யறது நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிவிட்டு அது ஹெட்லைன்ஸாக வந்துருச்சு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. அது பெரிய விஷயம் வச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதிகார வர்க்கத்தை நீங்கள் வந்து கட்டுப்பாடுக்குள்ளார வச்சிங்கன்னாக்கா நீட் தேர்வு அவங்க தான் கொண்டாங்க. இதெல்லாம் கொண்டு இந்த நீட் மூலமாக, அதாவது அந்த
ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த ரேங்க் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கு தான் அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா நீட் தேர்வில் உத்தரப்பிரதேசத்துக்கு மாணவன்லாம் நம்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் வாங்கிட்டு வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்றாங்க. இங்கே நம்ம பசங்களுக்கு 500வது ரேங்க் 600வது ரேங்க் போட்டுட்டு நம்மளையெல்லாம் கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற திண்ண பள்ளிக்கூடமாக இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் சீட் கொடுக்குறாங்க. திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க. நீட்டை வந்து ரத்து பண்ண மாட்டோம், இது எங்களுடைய கொள்கை முடிவுன்னு சொல்கிறாங்க. இதை ரத்து பண்ணாத இந்த டிசிஷனை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவோட இந்த முடிவு பிடிவாதத்தை எப்படி பார்க்குறீங்க? நம்மளாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை, அது முடிவு எடுக்க வேண்டியது வேறு யாராங்க. இவர் சும்மா ஏதாவது ஒரு ஊதுகுழல் மைக்கு கிட்ட போய் சத்தம் போடுவாங்களா யாராவது? பேசுறது தான் நம்ம கேட்கணும். சொல்லிய மைக்கு பேசுகிற இதை வந்து சத்தா ஒலிபெருக்கியில் சொல்கிறதோட அது ஒரு வேலை ஓவர். கொள்கை முடிவுகளை எடுக்கிறவங்க எங்கேயோ இருக்காங்க, இவர்கிட்ட போய் நம்ம பேச நம்ம ஓய்சி பாட்கேட்டு அவருக்கு என்ன தெரியும்? ஐபிஎஸ் பாஸ் பண்ணதா சொல்கிறாங்க. ஐபிஎஸ் பாஸ் பண்ண மாதிரி அவருடைய பேச்செல்லாம் இருக்குது. இல்லை, அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்காரு, நீட்டோட உண்மை தன்மை தெரிஞ்சிருக்கும் அல்லவா அவருக்கு? ஐபிஎஸ் அதிகாரிக்கு அது தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஐபிஎஸ்ங்கிறது ஐஏஎஸ்ங்கிறது என்னன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஐஏஎஸ்ன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்துக்கு படிக்கிற படிப்பு. அதை படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கிளார்க்கிலேருந்து மேலே வரதுக்கு பதிலாக எடுத்த எடுப்புலேயே ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி உங்களை அறிவாளி, உங்கள் அறிவுக்கு திறமைக்கு அது சான்று கிடையாது. அதே மாதிரி ஐபிஎஸ் படிச்சிங்கன்னாக்கா இப்போ கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் வரதுக்கு பதிலாக நீங்கள் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிங்கனாக்கா நேராக அசிஸ்டன்ட் கமிஷனராக வரலாம், அவ்வளோதான். ஒரு ஐஏஎஸ் படித்தோம் பெரிய அதிகாரி, நாங்கள் என்னத்த அறிவு, எந்த ஐஏஎஸ் வந்து நோபல் பரிசு வாங்கி இல்லை, ஒரு படித்தவருக்கு நீட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் அல்லவா? அப்படி இருந்தும் ஏன் அவர் பிடிவாதமாக இருக்காங்க? அவங்க தலைவர் சொன்னதை அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? நீட் தேர்வுனா என்னன்னு முதல்ல அவருக்கு தெரியுமா? அதுவே முதல்ல கேட்கணும். நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். சரி, நீட்டை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்கன்னா நீட் தேர்வுனா என்ன, எதுக்கு நடத்துறதுன்னு தெரியுமான்னு முதல்ல அந்த கேள்வி கேட்கணும். அதுக்கு அவர் பதில் சொல்கிறத வச்சு இவர் ரொம்ப பெஞ்சு பேசினா தனியாக வர ரூமுக்கு இருப்பார். அதுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியும்? என்னுடைய போய் அறிவாளத்தில் 200 ரூபா வாங்கிக்காம அவருடைய ப்ரெஸ் மீட் போல அதுதான் நடந்தது. ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு அவர். ஏதாவது ஒரு கேள்விக்கு அறிவுபூர்வமான ஒரு வாத திறமையோட பதில் சொல்லியிருக்காரு. கணுக்கால் தண்ணியில் போட்டை ஓட்டிக்கிட்டு போனார். ஊழல் நடந்துருச்சுன்னு காட்டாரு. சரிப்பா, ஊழல் நடந்துருச்சு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ என்ன பண்ணுறதா இருக்குன்னு நம்ம கேட்கலான்னு நினச்சி அங்கேருந்து ஒரு அம்மா ஒருத்தர் கேட்டுச்சு. சரி, அவங்க ஊழல் பட்டாங்க, நீ என்ன பண்ணுறதா இருந்துச்சு, போட்டு தூக்கிட்டு போயிட்டேன். வழியில் நிற்கிற ஒரு அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பெண் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடின ஆள் அவர். அவ்வளோதான் அவருடைய அரசியல் நாலேஜ். ஏதோ ஒரு குருட்டு போன விட்டத்தில் தான் அவனை கதையாக உட்காந்துருக்காரு, ஒரு போஸ்ட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு எலெக்ஷனில் கூட ஜெயிக்காது. மக்கள்கிட்ட எந்த இது ஐயா என் மக்கள் என் மண்ணு அது என்னென்னோ சொன்னார். ஆளே இல்லாத ஒரு வசந்த மாளிகை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வேனில் உல்லாச பயணம் போன ஆசை. அவர்கிட்ட போய் அரசியல் சம்மந்தமெல்லாம் கேட்டிங்கன்னா, நீட் சம்மந்தமெல்லாம் கேட்டால் அவருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? தமிழிசை கிட்ட கேட்கணும், அவங்க டாக்டர். இவருக்கு என்ன தெரியும்? இவர்கிட்ட போய் அதை போய் கேட்குறீங்க. பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறனால புத்தாலி கிடையாதுங்க. எனக்கு கீழே இருக்கிற உதவியாளர்களை, அதிகாரிகளை வந்து எப்படி சரியாக பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சால் தான் நான் ஆட்சியில் இருக்க முடியும். அது தெரியலன்னா பிரயோஜனம். கத்தி அது அது எல்லாம் வழக்கமாக சொல்கிற உதாரணம் தான். கத்தியை வச்சுக்கிட்டு பழத்தை இருக்கலாம், கழுத்தையும் வெட்டலாம். கழுத்தை வெட்டுறதுக்கு போகும்போது உங்கள் கையை சேர்ந்து வெட்டலாம். தீட்டியுடைய பதம் பார்க்கும். பயன்படுத்த தெரியாமல் இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? தற்போது இந்தியா முழுவதுமே வந்து வலுப்பு வந்து அதிகமாக ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் யூஸ்வலி வந்து நீட்டுக்கு எதிராக வந்து போராடுவாங்க. இப்போ இந்தியா முழுவதுமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, இதுக்கப்புறமும் பாஜக நீட்டை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை ரத்து பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த போராட்டத்தையும் அவங்க தான் தொடங்கியிருக்காங்கிறது என்னுடைய நீட்டுக்கு எதிராகவா? என்னன்னா, அவங்களே நிறைய விஷயங்களை மாட்டிக்கிட்டாங்க. பதஞ்சலின்ற ஒரு ஆசாமிக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்தாங்க. கொரோனா டைமில் வந்து அமித்ஷா சாவரவரில் போனார். பதஞ்சலி மருந்து சாப்பிடுங்க, பதஞ்சலியே படுத்தான். அந்த அளவு நிர்வாணம் தூக்கிட்டு போய் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் படுக்க வச்சுருந்த ஃபோட்டோலாம் வந்தது. ஆக நம்முடைய வரிப்பணம் பூரா அந்த சாமியாருக்கு போச்சு, அந்த காசும் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ ஒன்று புரிஞ்சுது, சரியான டாக்டர்ஸ் இல்லைன்னா நாம படுத்தா நாமளே சேர்த்து போய்டுவோங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் விளையாடக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துச்சு. அதனால் நாடு முழுவதிலும் போராட்டம் நடக்கிறதுனால நாங்கள் இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை தான் வாங்கிக்கிறதுக்கு இந்த போராட்டம். ஓகே, இப்போ விரைவில் நீட் ரத்து செய்யப்படுவதற்கு இதை வந்து அதனால தான் ஸ்டாலின் திருப்பி சொல்லுவார், முதலாக அதை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் தான். ஏன்னா அதை அவருக்கு புரிஞ்சு போச்சு.
இந்த நீட்டை ரத்து பண்றதை வச்சு தான் பேரை தான் வாங்கிக்கலாங்கிற பிளான் போயிருக்காங்கிற தெரிஞ்சதுனால அவர் திருப்பி சொல்றாரு. அதனால தான் ராகுல் காந்தி உடனடியாக எடுத்துன்னு சொல்லிட்டாரு. நீட்டை ஒழிக்காமல் விட மாட்டேன். ஓகே, எல்லாருமே குரல் கொடுப்பதுக்கு இதான் ரீசன். இப்போ வந்து பாஜக தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து நீட்டை கொண்டு வந்து நாங்கள் தவறு என்று தெரிந்தவுடன் எடுத்து விட்டோம் பார்த்தீர்களான்னு சொல்லி அதை ஓட்டா மாற்ற முடியும். அதுக்கு தான் இன்னைக்கு அது போராட்டம். ஆக நீட்டினுடைய அந்திம காலம் தெரியும்.